book of Isaiah chapter 11. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் chapter 11 11ஆம் அதிகாரம் வசனம் 1 2 படியும். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இங்கிலீஷ். There shall come forth a rod from the stem of Jesse. There shall come forth a rod out of the stem of Jesse. And a branch shall grow out of his roots. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ரைட்டுங்களா? தமிழ்ல வந்து ஈசா, இங்கிலீஷ்ல ஜெசி. இங்கிலீஷ் என்ன? ஜெசி. யார் அந்த ஜெசி? நான் கேட்கிறேன். ஈசா யார்? ஆமென். நம்ம சர்ச்ல ஒரு ஊழியக்காரி சிஸ்டர் இருந்தாங்க. இப்போ வந்து பீகாருக்கு ஜெசி சிஸ்டர் மிஷனரியா போயிட்டு இருக்காங்க. ஆமென். ஆமென். அந்த ஜெசி சிஸ்டர் பத்தி சொல்ல, இந்த ஈசா யார்? உஸ் ஜெசி. கமா. யாருங்க ஈசாயி? தாவீதுடைய தகப்பனார். சொல்லுங்க, யாரு ஒரு எல்லாம் தெரியணும். அதான் சர்ச் பைபிளை பத்தி கிளியரா தெரியணும். ரைட்டுங்களா? அந்த ஈசா யாருங்க? சௌந்தரியம்மா கவனிங்க. எல்லாம் கவனிங்க. ஈசா யாரு? தாவீதுடைய அப்பா. சொல்லுங்க. அப்போ ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வெட்டப்பட்டு இருக்குது அந்த குடும்பம். வெட்டப்பட்டு அடிமரம் மாத்திரம், just the stump is left in the ground. The entire tree has been cut off, chopped off. எல்லாமே வெட்டப்பட்டிருக்கு. பாருங்க என்ன படிங்க தமிழ்ல. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இங்கிலீஷ்ல. And there shall come forth a rod out of the stem of Jesse. See, only stem has been left behind after cutting off the tree. Just a trunk of the tree, just a small thing is left in the thing. Amen. In the ground. Bible says there shall come forth a rod out of the stem of Jesse. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு சின்ன துளிர் தோன்றுமா. ஆமென். இன்னைக்கு நீங்க வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஒன்றுமில்லாத நிலைமையில இருக்கலாம். சின்ன துளிர் தோன்றும், அது செழிக்கும், அது கிளையாக மாறும், நீங்க மேலுக்கு வருவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம். எல்லாம் எங்களை வெட்டிட்டாங்க ஐயா, நாங்க ஒண்ணுமே இல்ல. நோ, சின்ன துளிர் வரும். அந்த சின்ன துளிர் பெருசா மாறி ஒரு கிளையா மாறி அது செழிக்க போகுது. அது உன்னையும் காண்பிக்கும். ரைட்டுங்களா? இப்போ ஈசாயின் அடிமரத்துல வந்து சின்ன துளிர் தோன்று. அது யார்? அந்த துளிர் யார்? இப்ப துளிர் யார்? அடிமரம் வந்து ஈசாய்னா தாவீதுடைய குடும்பம். யாருடைய குடும்பம்? தாவீதுடைய தகப்பனார் பேர். இப்போ அந்த துளிர் யாருனாக்கா, அந்த துளிர் தான் கிளையா மாறுது. பைபிள்ல ஆண்டவராகிய இயேசுவுக்கு ஒரு பேர் உண்டு, கிளை எனப்பட்டவர். ஆமென். So Jesus is also called in the Bible as the branch of God. தேவனுடைய கிளை, இல்லாட்டி கிளை எனப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிளை நக்சாரன்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா யாரை காட்டுது? கிளை யாருங்க? இயேசு. அப்போ ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு சின்ன துளிர் தோன்றி அது வேர்லேருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்காது. இயேசு தான் காட்டுது. ஈசாயின் குடும்பத்திலிருந்து, தாவீதின் குடும்பத்திலிருந்து அவர் வந்தார். அதனால தான் இயேசு அது ஊழியம் செய்யும் போது எல்லாம் கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே. என்ன கூப்பிட்டாங்க? தாவீதின் குமாரன். People used to address him as the king, as the son of David. தாவீதின் குமாரனே. என்ன கூப்பிட்டாங்க? தாவீதின் குமாரன். அந்த தாவீதின் குமாரன் மேல என்ன இருக்குது பாரு, 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஃபர்ஸ்ட் தமிழ்ல என்ன இருக்குனாக்கா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல தங்கி இருப்பார். ஓகே, இங்கிலீஷ்ல படிச்சிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. The spirit of the Lord shall rest upon him. The spirit of the Lord shall rest upon him. The spirit of wisdom and understanding. So the spirit of the Lord is also called, first of all, the spirit of wisdom and understanding. The spirit of counsel and might. The spirit of knowledge. And of the fear of the Lord. Right? தமிழ்ல இப்ப எடுக்கலாம். எத்தனை ஆவியானவருக்கு எத்தனை பேர் இருக்குது பாருங்க. கமா.
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி. அப்ப ஞானத்தின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர். எத்தனாச்சு? 2. ஞானத்தின் ஆவியானவர், உணர்வின் ஆவியானவர். நெக்ஸ்ட், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும். ஆலோசனையின் ஆவியானவர், பலனை அருளும் ஆவியானவர். எத்தனாச்சு? 4. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் அறிவின் ஆவியானவர், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அருளும் ஆவியானவர். 6 ஆச்சு. நெக்ஸ்ட், ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர். லாஸ்டா ஒரு பேர் கர்த்தருடைய ஆவியானவர். அப்ப எத்தனை ஆச்சு? 7. எத்தனைங்க? 7. எத்தனை? 7. இந்த 7 பேரும் சேர்ந்து தான் ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆமென். இங்கிலீஷ்ல பார்க்கலாங்க. And the Spirit of the Lord shall rest upon you. The Spirit of the Lord, number 1. Okay, next. The Spirit of wisdom. Next, Spirit of wisdom. 2. And understanding. That is Spirit of understanding. 3. The Spirit of counsel. The Spirit of counsel. 4. And might. The Spirit of might. 5. The Spirit of knowledge. The Spirit of knowledge. 6. And the fear of the Lord. And next, the Spirit of the Lord that will fear, that makes fear the Lord. 7. Totally 7. 7 ஆவியானவர். இததான் நீங்க பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படுத்துற விசேஷத்துல 7 ஆவியானவர் இருக்கும். கர்த்தருடைய 7 கண்கள் அங்க நோக்கி கொண்டிருக்குது. அது 7 வந்து பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு இருக்கும். ஹalleluya, ஹalleluya. இந்த இடத்துல ஞானத்தை அருள் ஆவி அவர்தான், உணர்வை அருள் ஆவி தான் அவர்தான், ஆலோசனை ஆவி அவர்தான், பலனை அருள் ஆவியானவர் அவர்தான், அறிவை அருள் ஆவியானவர், கடவுளுக்கு பயப்படுற பயத்தை கொடுக்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். இதெல்லாம் ஒண்ணா சேர்த்தா பரிசுத்த ஆவியானவர். இதெல்லாம் ஒண்ணா சேர்த்தா பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வரும்போது என்ன நடக்கும்? எஸ். பாத்தீங்களா? ஹalleluya, ஆமென். நான் சின்ன பையனா இருக்கும்போது கல்வாரி சர்ச்ல பாட்டே பாடி இதை எடுத்துட்டேன். கொஞ்சம் பேருக்கு தெரியும். ரைட், ஹalleluya, ஆமென். சரி, ஓகே. இப்போ இயேசு கிறிஸ்து மேல பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு. தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ்ல கூட அதான் அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட், அவர் பேர் வந்து தி ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லிருக்கு. தமிழ்ல எடுத்தோடனே ஞானத்தையும் உணர்வையும் அருள். ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன பேர் பாருங்க? ஞானத்தின் ஆவியானவர். என்னங்க? ஞானத்தின். சரி, லிஸ்ட்ல தமிழ்ல பாத்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் வருது ஞானம். சோ இங்கிலீஷ்ல கூட அதான் லிஸ்ட். தி ஸ்பிரிட் ஆஃப் காட், கர்த்தருடைய ஆவியானவர், அவர் பெயர் ஞானம், ஞானத்தின் ஆவியானவர். ஆமென், ஹalleluya, ஆமென். அப்போ இயேசுநாதர் மேல இந்த ஞானத்தின் ஆவியானவர் இருந்தார். என்னென்ன நடந்தது அப்படின்ட்டு ஒரு சின்ன இது வாங்க. கமா, இப்போ இயேசுநாதர் பரிசுத்த ஆவியிலே அவரு வந்து கன்னி மரியாளுக்கு பிறந்தார். ஆமென், ஆமென். அப்போ இந்த குழந்தை வளரும் போதே ஞானம் எல்லாம் வந்திருக்குமா? கட்டாயம் வந்திருக்கும். பாருங்க, கமா என்னோட கூட காஸ்புக் ஆஃப் லூக், இன்னைக்கு லூக்கா சுவிசேஷத்திலே போக போறோம் நிறைய. காஸ்புக் ஆஃப் லூக் சாப்டர் 2 verse 40. லூக்கா சுவிசேஷம் 2:40. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. எதுல நிறைஞ்சிச்சா பாருங்க? ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பைபிள்ல சொல்லுது, எருசலேமுக்கு பெற்றோருங்க கொண்டு வந்தாங்க. அவருக்கு பேர் வச்சாங்க இயேசுன்னு. நெக்ஸ்ட் அந்த புறா எல்லாம் காணிக்க கொடுத்துட்டு வீட்டுக்கு இட்டுன்னு போனாங்க. வீட்டுக்கு போன பிள்ளை என்ன ஆச்சா பாருங்க? பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இங்கிலீஷ்ல படிக்கலாம். And the child grew and became strong in spirit and waxed strong and became strong in spirit, filled with wisdom, and the grace of God was upon him. Amen. The child Jesus was filled with wisdom and the grace of God was upon him. கவனிங்க, அப்போ இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும்போது பிள்ளை வளர்ந்ததான் ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. ஆவியிலே பலன் கொண்டு. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இயேசுநாதர் 30 வயசு இருக்கும்போது ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஆவியானவர் அவர் மேல இறங்கி வந்தார். நல்லா கவனிங்க எல்லாம். இயேசு கிறிஸ்து அவர் பேர் என்னங்க? So Jesus Christ. Amen. What is the meaning of Christ? கிறிஸ்துனா என்ன? கிறிஸ்துனாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் ஏற்கனவே பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்னொரு முறை தேவையில்லை. ஏற்கனவே அவர் மேல என்னங்க அபிஷேகம் இருக்குது. ஆனால் நீயும் நானும் மனுஷனா இருக்கிறோம், நீயும் நானும் அதை பெற வேண்டும் என்பதற்காக அவர் காண்பித்தார். 30 வயதுல அவர் மேல கூட அந்த அபிஷேகத்தின் ஆவியானவர் இறங்கினார். இயேசு வல்லமையில பலன் கொண்டார். அப்ப கிறிஸ்துவுக்கு அபிஷேகம் தேவைனாக்கா உனக்கு எனக்கு எவ்வளவு தேவை? ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்கே, கிறிஸ்துனாவே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்.
கிறிஸ்துவுக்கே அபிஷேகம் தேவைனாக்கா உனக்கு எனக்கு எவ்வளவு தேவை? எஸ். ஹalleluya. ஆமென். 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 எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த உலகத்துல இருக்க இப்ப இருக்கிற போராட்டங்க, இப்ப இருக்கிற பிரச்சனைங்க, இப்ப இருக்கிற தொல்லைகளுக்கு நீ நானும் ஒரு சாதாரண மனுஷனா, ஒரு சாதாரண ஒரு மனுஷியா பாவங்களையும் மற்றவர்களை காரியங்களையும் ஜெயிக்க முடியாது. உனக்கு உன்னை காட்டுற ஒரு வல்லமை உனக்கு தேவை. ஆமென். ஆமென். எஸ். உன்னை பலப்படுத்துகிற ஒரு பெரிய பவர் தேவை. இருக்கிற பிரச்சனைகள் இந்த நாள்ல பார்க்க சமயத்துல மீடியா மூலமா எத்தனையோ இச்சைகள், பாவங்கள் எல்லாம் வெளியே வருது. ஒரு பாவத்தை பார்த்த உடனே உனக்கு தோன்றும் செய்யணும்னு. ஆனா இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் மேற்கொள்ளனா உன்னை காட்டுற ஒரு பரிசுத்த வல்லமை தேவை. அது பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொன்னார், நான் போகிறதால நீங்க பயப்படாதீங்க, என் சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நான் அனுப்புவேன், அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களோட கூட இருப்பார். நெக்ஸ்ட் சொல்றார், அவர் உனக்குள்ள இருப்பார், உங்களை வழி நடத்துவார். எதுக்கு ஆவியானவர் வேணும்? உன்னோடு இருக்கணும், உனக்குள்ள இருக்கணும், உன் மேல இருக்கணும், உன்னை வழி நடத்தணும். ஹalleluya. அதுக்கு ஆவியானவர் நமக்கு தேவை. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த அபிஷேகம் வேணும்? ஆமென். இது மேல நம்ம தமிழ் பாஷையில இறைச்சி கறிக்கு காஜியா இருக்கணும், அது மாதிரி ஆவலா இருக்கணும். பைபிள் சொல்ல தாகத்தோடு கேட்கணும். ஆமென். எப்படி கேட்கணும்? தாகத்தோடு. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஓடப்பண்ணுவேன். I will pour out the water on the dry ground, God says. I will pour out the anointing on those people who are dry, those who are thirst, seeking earnestly. தாகத்தோடு என்ன கேட்கிறவங்களுக்கு நான் கொடுப்பேன்னு சொல்றேன். எனக்கு அன்பால தாகத்தோடு கேளுங்க. அந்த ஆவியானவர்கள் ஒன்னு சொல்றோம், எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த அபிஷேகத்துக்கு ஈக்குவல் வரைய வராது. அந்த சந்தோஷத்துக்கு ஈக்குவல் இல்ல, சமாதானத்துக்கு ஈக்குவல் இல்ல. எத்தனை கோடி கொடுத்தா கூட அதுக்கு ஈக்குவல் இல்ல. அப்படிப்பட்ட கோடிக்கு கோடி கோடி கோடிக்கு விலை மதிப்பில்லாத ஆவியானவரை உனக்கு எனக்கு கர்த்தர் இலவசமாய் தருகிறார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு என்னத்துல இருந்துச்சு? ஞானத்தினால் நிறைந்தது. அப்ப இயேசுநாதர் ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. And the child grew and waxed strong in spirit, filled with wisdom, and the grace of God was upon him. இதே சாப்டர்ல 52 verse 52 52 இதே குழந்தையை பத்தி தான். 50 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இன்னொரு முறை இதை படிக்கலாம், இது ரொம்ப அவசியம். மீண்டும் படிங்க. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ந்தாரா? ஞானத்திலும் ஃபர்ஸ்ட் ஞானத்திலும் வளர்த்தியிலும் இப்படிதான் வந்துக்கணும். அவர் நல்ல உயரமா வந்தார். வளர்த்தி செகண்ட் தான் வருது. ஃபர்ஸ்ட் எது வருது? ஞானம். அங்க கூட பார்த்தா ஞானம். ஆமென். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்ப ஞானம் அதிகமா விருத்தி அடைந்தா ஞானம் ஜாஸ்தி. ஆமென். ஜீசஸ் என்ன மாதிரி ஷார்ட்ல ரொம்ப உயரம் வளர்ந்து. அதனாலதான் பீட்டர் தண்ணியில பேதுருங்க தண்ணியில முழுகிட்டாங்க. வேற அவர் பாப்பா ஹெல்ப் பண்ணுங்கப்பா, எல்லாரும் 4 பேர் தூக்கலாம் சொன்னாரு. இவரு சும்மா கை விட்டு அப்ப ஸ்ட்ராங் மேனா இருக்கிறார். ஆமென். ஆமென். இஸ் மேன்ஸ் மேன். That's why he pulled Peter from the water and put him in the boat. சும்மா விழுந்தவனே ஆண்டவரே காப்பாத்தா, சும்மா கை வச்சு தூக்கி இப்படி போட்டா. ஜிம்னாஸ்டிக் ஏசினாங்க. ஆமென். நல்ல வளர்ந்திருந்தாங்க. ஹalleluya. ஆமென். பேதுருவை இழுக்கிறதுக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டாரா? இல்லையே. அப்ப ரொம்ப ஸ்ட்ராங் தான் ஜீசஸ். ஹalleluya. ஆமென். அந்த ஸ்ட்ராங்கா நீயும் நானும் இருக்கணும்னு தான் அவர் விரும்புகிறார். ஹalleluya. ஆமென். சோ பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது, 1 யோவான் புத்தகம் படிக்கோனா, அவர் எப்படி இருக்காரோ அப்படியே தான் நீயும் நானும் இருக்கிறோம். ஆமென். as he so we are in this world. சரி, அது காமிச்சலாமா? எதுக்கு? 1 யோவான் புத்தகம் 4th chapter நினைக்கிறேன், 17th verse பாருங்க. நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக, சிஸ்டர் கரெக்டா கண்டுபிடிச்சாங்க, as he is so are in the world. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். எந்த உலகத்தில் இருக்கிறோம்? இவ்வுலகத்தில். நல்ல அவர் எப்படி இருக்கிறாரோ அங்க அதே போலதான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். ஆமென். இத நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும்னாக்கா நோவு, தரித்திரம், சாபம் எதுக்குமே இடமே இல்லை.
ஹalleluya. ரைட்டுங்களா? கவனிச்சுங்க. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக. என்னங்க? ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக. சொல்லுங்க. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நம்ம எங்க இருக்கிறோம்? இவ்வுலகத்தில். அவர் எப்படி இருக்காரோ அப்படிதான் இங்க இருக்கிறோமா. இங்கிலீஷ்ல பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். Because as he is, so are we in this world. இத மகப் பண்ணிக்கணும் நீ. Because as he is, so are we in this world. இன்னொரு படிமா. Because as he is, அவர் எப்படி இருக்கிறாரோ, as he is, so are we in this world. நீ நானும் அப்படியே இருக்கிறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நீ நானும் இருக்கோம். இப்ப இயேசுக்கு அங்க வியாதியோடு இருக்காரா? இருமி இருக்கிறாரா? இல்லை. நீ நானும் அப்படிதான் இருக்கிறோம். ஆமென். இயேசுக்கு அங்க வியாதி இல்லை, எனக்கும் வியாதி இல்லை. இயேசுக்கு தரித்திரம் இல்லை, எனக்கும் தரித்திரம் இல்லை. இயேசுக்கு சாபம் இல்லை, நானும் இந்த உலகத்துல சாபம் இல்லாம வாழணும், தரித்திரம் இல்லாம வாழணும். அவர் இருக்கிறவனமா நானும் இருக்கிறேன். ஆமென். கவனிச்சுங்க. இந்த 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 ஒரு சென்டென்ஸ் நீங்க மகப் பண்ணிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை நீங்க ஜெயிச்சிடுவீங்க. ஆமென். எத்தனையோ தொல்லைகளை, எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க ஜெயிப்பீங்க. என்ன பாருங்க, கமான். ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக. என்னங்க? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். சொல்லாம அவர் இருக்கிற மாதிரி தான் நானும் இருக்கிறேன். ஆமென். சோ ஒரு சிஸ்டர் இந்த பிரசங்கத்தை கேட்டு நாம ஜோசப் பிரின்ஸ் ஐயான்ட்டு அவர் வந்து இத பிரசங்கம் பண்ணிட்டு அவர் இருக்கிற பிரகாரமா இருக்கு, அவருக்கு நோவில்லை எனக்கும் நோவில்லை அப்படின்ட்டு அவர் பிரசங்கம் பண்றார். அவருக்கு நோவில்லை, எனக்கும் நோவில்லை. இயேசுடைய சரீரம் பலமா இருக்கு. ஆமென். அதனால தான் அந்த பலத்தை பத்தி எடுத்தாங்க. இயேசு வளரும் போதே ஞானத்திலும் வளர்த்தியிலும் நல்ல ஸ்ட்ராங்கா வளர்ந்தார். ஆமென். அவர் இருக்க பிரகாரமா ஆக்சுவலி பூமியில இருந்து இயேசு இல்ல, இப்ப அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம்ம பூமியில இருக்கிறோம். ஆமென். As he is, so are we in this world. ஆமென். இத அவர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சிஸ்டருக்கு வந்து அவங்க பிரஸ்ட்ல வந்து அவங்க மார்புல ஒரு லம்ப்னா தெரியுமா, ஒரு கட்டி இருக்கு. அது வந்து கேன்சர் இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் அப்போ டாக்டருங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கும் போது அந்த சிஸ்டர் ட்ரீட்மெண்ட் சீட்ல எழுதினாங்க, அவர் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். இயேசுவே உனக்கு கட்டி இருக்குதான்னு எழுதினாங்க. இயேசுவே do you have that lump? உனக்கு இருக்கா கட்டி? உனக்கு இல்லைன்னா எனக்கும் இல்லை. ஆமென். உனக்கு இல்லைன்னா எனக்கு இல்லை. அதே மாதிரி நீங்க மூட்டு வலி இருந்துச்சுனாங்க சொல்லுங்க, இயேசுவே உனக்கு மூட்டு வலிக்குதா? பரலோகத்தில் நொண்டி நடந்துக்கிறியா? நீ இருக்கிறவனமா தான் நான் இருக்கிறேன். ஆமென். நான் கூட இரும்பல் வந்துச்சுன்னா கேட்கறது, ஜீசஸ் உனக்கு இரும்பல் இருக்கா? as you are, so I am in this world. Yes. ஆமென். Amen. நீங்க கேளுங்க, அவர் இருக்கிறவனமா தான் நீ நானும் இருக்கிறேன். உனக்கு தரித்திரம் இருக்கா? உனக்கு சாபம் இருக்கா? எனக்கு இல்ல. உனக்கு இல்லைன்னா எனக்கு இல்ல. ஏன்னா இந்த வசனம் சொல்லுது, அவர் இருக்கிறவனமாய் இந்த பூமியில நாம் இருக்கிறோம். அங்க போயிட்டு இல்ல, இந்த பூமியில நாம் இருக்கோம். ஆமென். 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 ஹalleluya. ஹalleluya. எவ்வளவோ பிரச்சனை உங்களுக்கு இதுதான் ஞானம். அதான் ஞானத்தை பற்றி கேட்க வரணும். எஸ். ஆவியானவர் போதிப்பார். பரிசுத்த ஆவியானவர் அதே இயேசு மேல இருந்த அதே ஆவியானவர் தான் லட்சுமையா மேல இருக்கார். அதே ஆவியானவர் தான் என் மேல இருக்கிறார். ஆவியானவருடைய கிருபையால் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஆமென். எஸ். எல்லா நோய்கள் வந்து தவிர்க்கக்கூடிய கிருபை நமக்கு கிடைக்குது. ஓகே, பேக் டு பெவிலியன். எங்க? லூக்கா. சோ இது நீங்க மறந்துடாதீங்க. because as he is, so are we in this world. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் உலகத்தில் இருக்கிறோம். ஓகே. லூக்கா சுவிசேஷம் 2:52. இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். எதுல ஞானம், வளர்த்தி, தேவ கிருபை, மனுஷ தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்கிலீஷ். And Jesus increased in wisdom and stature. And in favor with God and men. In favor of God with God and man. In favor of God with God and man. Okay. Jesus increased in wisdom. ஞானத்துல வளர்ந்தார். எல்லாம் சொல்லுங்க. ஞானத்துல வளர்ந்தார். நெக்ஸ்ட் எதுல வளர்ந்தாரா? வளர்த்தி உயரமா வளர்ந்தார். அத பார்த்தா எனக்கு போறாமே போதும் இவ்வளவு வளர்த்தி. நானும் ஜான் பாஸ்டர்லாம் வந்து இது அண்டர் கிரவுண்ட் விசிட்டிங் போனோம்.
அண்டர் கிரவுண்ட் விசிட்டிங். அங்கே வந்து கொஞ்சம் தூரம் வந்து டனலில் நடக்கணும். அவர் எங்கள் பாஸ்ட் வந்து 6 அடி மேலே இருக்காரு. அவர் ஷூ எல்லாம் வேறு போட்டுக்கிறாரா. அவரால் அந்த டனல் வந்து எல்லாம் முழு இதுலேயும் வந்து இப்படியே வந்தார் அவரு. நான் சும்மா டிகு 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 டிகுன்னு கில்லி மாதிரி போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி 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 ஓகே. என்னத்துக்கு வந்தோம்? வளர்த்தி. ஓகே, நீங்க வளரணும். அதான் கெனிய முட்டாங்க. நீங்க வளருங்க. நீங்க வளராத விட்டு போறீங்க. இயேசுவான ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். சரி, சோ அதிகமா எல்லாம் வளர்ந்தாங்க. கவனிங்க, ஒரு விஷயத்தை நான் சொல்றேங்க. கொஞ்சம் பேர் சொல்லலாம், கிறிஸ்டியன்ஸ் எனக்கு மனுஷெல்லாம் வேணாம், கடவுளோட நான் எனக்கு போதும், கடவுள் தான் எனக்கு பெருசு, மனுஷரெல்லாம் வேணாம். அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. நீங்க அந்த உலகத்துல இருக்கிறீங்க, ஆனா உலகத்தான் அல்ல. அவங்க மாதிரி வாழாதீங்க. உலகத்துல இருக்கிறீங்க, you are in the world but you are not of the world, but still you are living in the world. நீ உலகத்துல தான் இருக்க. சரி, இருக்கிற வரைக்கும் பைபிள்ல சொல்லுது எல்லார்கிட்டயும் சமாதானமா இருக்கணும். எல்லாரிடத்திலும் சமாதானமா இருக்கணும். You must make peace with all your neighbors. பக்கத்து வீட்டு எல்லாத்தையும் சண்டை எல்லாம் வந்து சண்டைகளாம் வருவங்க எல்லாம் இருப்பாங்க. நீங்களே போய் இது பண்ணுங்க, ரைட்டுங்களா? அவங்க பேசிக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சமாதானமா இருக்கணும். இதை தான் ஜீசஸ் சொன்னார். லவ் யா எனிமீஸ்னே சொன்னார். லவ் யா நேபர், லவ் யா எனிமீஸ். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா எது சொல்றது, இயேசுவானவர் வளர்த்தி மாத்திர தேவ கிருபையிலும் நெக்ஸ்ட் மனுஷ தயவிலும். சொல்லுங்க, என்ன தயவு? மனுஷ தயவு. அப்ப ஃபேவர் ஆஃப் மென் கூட நமக்கு தேவை. இங்க பைபிள் சொல்லுது ஜீசஸ்க்கே தேவைப்பட்டோம். எது? மனுஷ தயவு. மனுஷருடைய தயவு. சொல்லுங்க, மனுஷ தயவு. என்ன தயவு? மனுஷ தயவு. அதுக்கு முன்னாடி தேவ தயவு தான் வேணும். தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அவர் அதிகமாய் விருத்தி அடைந்தார். God will give you divine connection. கர்த்தர் தெய்வீக தொடர்புகளை, நல்ல குடும்பங்களை சந்திக்க வைக்குவார். உங்களுக்கு அவங்க மூலமா ஏதோ ஒரு நல்லது நடக்கும். அதனால தான் கர்த்தர் சரியா கேளுங்க, ஆண்டவரே, we want a divine connection. We want a good இல்ல right person. I want to meet the right person. சரியான நபரை நான் சந்திக்கணும் அப்படின்னாலும் கர்த்தர் எடுத்துக்க நிச்சயமா கர்த்தர் செய்வார். ஆமென். சரியான நபரை சந்திப்பீங்க, உங்க பிரச்சனையில இருந்து விடுதலை வரும், உங்க தொல்லைகளில இருந்து விடுதலை தரும். கர்த்தர் அந்த சரியான நபரை கொண்டு வருவார், உன் வாழ்க்கையில கொண்டு வருவார், உன்னை உயர்த்துவதற்காக கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென். ஆமென். எல்லாம் நமக்கு தேவை. ஓகே, இந்த உலகத்துல இருக்க வரைக்கும். ஹல்லேலூயா. சரி, ரேஷன் கார்டு பண்றது உனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். எஸ், அவர் பண்ணி கொடுப்பார். ஆமென். அதே மாதிரி எல்லாத்துலயும். அதனால வந்து எந்த மனுஷனுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. வெச்சுவை. ஆமென். பாஸ்டர் விஜயராஜுடைய அம்மா இருப்பாங்க. விஜி அவங்க சொல்லுவாங்க, விஜி வில்சன் அவன் சொல்லுவாங்க, தொடப்பு வச்சுக்கூட வச்சு வைடா, பல்லு கொடுத்தோம்னா உதவும். எடுத்து பேசாதரா யாரையும், தொடப்பு வச்சுனா கூட வச்சு வை, அது எதுக்கோ உதவும், பல்லு குத்தோ உதவும் அப்படின்னா. சரி கூட கேட்டோம். ஓகே, நமக்கு என்ன வம்பா போச்சுன்ற மாதிரி. ஓகே, சரி. இப்ப ஜீசஸ் வந்து ஞானத்துல சின்னதுல இருந்து வந்தாரா? ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றாரா? ஆமென். அப்படி ஞானத்தை டெஸ்ட் பண்ண எத்தனையோ இருக்குது. உங்களுக்கு சூப்பரா ஒரு 3 நறுக்குன்னு 3 எக்ஸாம்பிள் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 முடிக்கிறோமா என்னன்னு தெரியல. கமா, இயேசு வந்து ஞானம் எப்படி இருந்துச்சுன்னா, ஜீசஸ் அத்தாரிட்டி வாஸ் கொஸ்டின். லூக் சாப்டர் 20, லூக்கா சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 ல இருந்து 8 வரைக்கும். லூக் சாப்டர் 20. அந்நாட்களில் ஒன்றில் அவர் தேவாலயத்திலே ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது, அந்நாட்கள் ஒன்றில் அவர் தேவாலயத்தில் ஜனங்களுக்கு உபதேசித்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது, பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்து, நல்லவனிங்க, இது அந்நாட்கள் என்னக்கா ஜீசஸ் உடைய ஃபைனல் வீக், கேட்டீங்களா? கடைசி வாரம் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை போறதுக்கு முன்னாடி நடக்குது. அந்நாட்கள் ஒன்றில் அவர் தேவாலயத்தில் ஜனங்களை உபதேசி சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது பிரதான ஆசாரியர் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் கூடி வந்தாங்க. இங்கிலீஷ். And it came to pass that on one of those days, as he taught the people in the temple, and preached the gospel, the chief priests and the scribes came upon him with the elders. See, two things
we need to look here. He preached the gospel and taught the people. Both the things are there. Taught the people and preached the gospel. அப்ப இயேசுநாதருடைய பிரசங்கம் எப்படி இருந்துச்சுமா? பிரசங்கமும் பண்ணுவாரு, டீச்சும் பண்ணுவார். அதான் ஒரு பேர் டீச்சர், போதகர். சோ அதனால தான் சில நேரத்துல பிரசங்கம் பண்றேன், அதே நேரத்துல என்ன பண்றேன்? டீச் பண்றேன். ரொம்ப டீச் பண்றது ரொம்ப முக்கியம். ஆமென். இல்லாட்டி பிரசங்கம் வந்து ஒரு இது மாதிரி ஓடிடும். ரைட்டுங்களா? ஆனா வந்து டீச் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த டீச் பண்றது அவங்க கூட எப்போ இருக்கும்? அதனால ஜீசஸ் எப்போ பார்த்தா உட்கார்ந்து டீச் பண்ணுவார். அவர் கணக்குல டீச் பண்ணுவார், போதிப்பார். போதனை ரொம்ப முக்கியம், அவசியம். ஆமென். சரி, ஓகே. இப்ப இதுல சரி தமிழ் எப்படி இருக்கு? அந்நாட்டு ஒன்றில் அவர் தேவாலயத்தை ஜனங்களுக்கு உபதேசித்து, எல்லாம் உபதேசித்து சொல்லுங்க. உபதேசி, அதான் வந்து டீச் பண்றது. நெக்ஸ்ட் சுவிசேஷத்தை பிரசங்கித்த, சுவிசேஷத்தை பிரசங்கித்த, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ற, டீச்சும் பண்ற. இங்கிலீஷ்ல பாருங்க எப்படி இருக்குது. And it came to pass that on one of those days, as he taught the people in the temple, he taught. He was teaching. Next. And preached the gospel. Preach the gospel. பிரீச்சும் பண்றாரு, டீச்சும் பண்றாரு. ஓகே, நெக்ஸ்ட். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். யாரு? பரிசேய, சதுசேய, லாயருங்க, பிரதான ஆசாரி அனுப்பி வச்ச ஆளுங்க எல்லாம் வந்து கேட்கிறாங்க, என்ன இதெல்லாம் பண்ணு இருக்கிற? ஆலயத்தை சுத்தம் செய்யறேன்ட்டு எல்லாரும் அடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த அதிகாரம் உனக்கு கொடுத்தது யார்? எந்த அதிகாரத்தினால் நீ செய்றீ? இது எங்களுக்கு சொல்லும் அப்படின்றாங்க. இங்கிலீஷ். And spoke to him saying, and they came and spoke to him saying, tell us, by what authority are you doing these things? But what authority are you doing all these things? Or who is he? Who is he? Who gave you this authority? Who gave you this authority? Amen. எந்த அதிகாரத்துல செய்யற? நெக்ஸ்ட், உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தவன் அவனுக்கு தெரியல, உனக்கு எனக்கும் தெரியும். கேட்டாங்களா? அவரே அதிகாரி, அவர்கிட்ட வந்து அதிகாரம் தேவையா? நெக்ஸ்ட், அவருக்கு அதிகாரம் கொடுத்தவர் யாரு? பிதா. அவர் சொன்னாரு, அவர் என்ன சொன்னார் அதெல்லாம் செய்யறேன். ஆமென். நெக்ஸ்ட் வந்து அவர் மனுஷகுமாரன். அவருக்கு வந்து பைபிள் சொல்லுது, உலகத்தை நியாயத்திற்கு அதிகாரத்தை பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கார். ஆமென். Amen. Yes. Father God has given the power or a right to judge the entire world in the hand of Son of Man. Because he is Son of Man, he has got the authority to judge the world, to condemn the world. இந்த உலகத்தை நியாயத்திற்கக்கூடிய அதிகாரம் பிதாவாகிய தேவன் தான் குமாரனுக்கு தான் கொடுத்தார். நெக்ஸ்ட் பைபிள் சொல்லுது, பிதாவை எல்லாம் கனம் பண்றது போல இவர் இப்போ ஜட்ஜா இருக்காரு, அவரை எல்லாம் கனம் பண்ணணுமா? அதுக்கே பிதா கொடுத்தார். ஆமென். 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 சரி, ஓகே. இந்த அதிகாரத்தை கொடுத்தவர் யார்? நமக்கு தெரிந்து, அவனுக்கு தெரியல. கேக்குறாங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்கள். நல்லா கவனிங்க. நான் சூப்பர் பாருங்க. ஜீசஸ் கிட்ட எவனா எடுப்பெடுக்கு கொஸ்டின் போட்டானா அவர் ஒரு கொஸ்டின் போடுவார். அவர்கிட்ட வந்து பேச முடியாது. கில்லாடி பேச்சு, கில்லாடி. பேச்சுக்கே பேச்சா? சொல்லரசன் கிட்டே வா, சொல்லு. அல்லேலூயா. சூரியனுக்கு டார்ச்சா, திருப்பதிக்கு லட்டா, கேஜிஎஃப்க்கு கோல்டா. அல்லேலூயா, அல்லேலூயா. யார்கிட்ட வந்து யார் பேசுது? இவர்கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. என்ன, யார் உங்க அதிகாரத்தை கொடுத்தது? எந்த அதிகாரத்துல இதை சரி? இவர் பதில் சொல்லணும் இல்லையா? அவர் சொல்றாரு, நீ என்ன கிட்ட ஒரு கேள்வி கேட்ட மாதிரி நானும் சொல்றேன் பதில். நானும் ஒரு கேள்வி கேட்டுறேன் உங்ககிட்ட. அவர் சொல்றாரு, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்லுங்க. நானும் ஒரு கொஸ்டின் போடுறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னா. கம் ஆன், இங்கிலீஷ். And he answered and said unto them, I will also ask you one thing. I will also ask you one thing. And answer me. You ask one question. No, I want to ask one more question to you. Amen. I will also ask one question. You better tell me the answer. நீ என்கிட்ட கேள்வி கேட்டீங்க, நான் அதுக்கு பதில் சொல்லணும். நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்றேங்க. அதுக்கு பின்னாடி நானும் சொல்றேன். ஓகே. யோவான் கொடுத்த ஸ்நானம். நல்லவனியா. இப்ப ஜீசஸ் கேட்கிறார் கேள்வி. யார்கிட்ட? பரிசேயன் கிட்ட, சதுசேயன் கிட்ட, பிரதான ஆசாரியன் கிட்ட, மூப்பரன் கிட்ட, எல்லார்கிட்டயும் கேட்கிறார்.
யோவான் கொடுத்த ஸ்நானம், யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் அது தேவனால் உண்டாயிற்றோ, தேவனால் உண்டாயிற்றோ, மனுஷனால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். என்னங்க? யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ, மனுஷனால் உண்டாயிற்றோ என்று கேட்டார். என்ன क्वेश्चन கேக்குறாரு? யோவான் கொடுத்த ஸ்நானம், யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தனோம்னா அது யாரால வந்துச்சு? கடவுளால வந்துச்சா இல்ல மனுஷனால வந்துச்சா? ஆமென். யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ அல்லது மனுஷனால் உண்டாயிற்றோ? இதான் இவர் கேக்குறார். யார் கேக்குறது? இயேசு. எஸ். ஏன்னா வந்துக்கிறோம் எவனும் ஞானஸ்நானம் எடுக்கல. அவர் கண்டுபிடிச்சிட்டார். ஆமென். எப்பவும் ஞானஸ்நானம் எடுக்க. இங்க கூட ரொம்ப பேர் ஞானஸ்நானம் எடுக்காமே இருக்கீங்கல்ல. பாஸ்ட் வேற இது கொடுத்துட்டாங்க. என்னது பர்மிஷன் இருந்து நீங்க ஞானஸ்நானம் எடுக்காட்டி கூட எடுத்துக்கலாம், சீக்கிரம் எடுத்துங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்க சீக்கிரம் எடுக்கணுன்றதுக்காக தான் நான் திருவிருந்தே கொடுத்தேன். ஆனா இன்னும் நீங்க ஞானஸ்நானம் எடுக்கல, சீக்கிரமா எடுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுக்காதவங்க எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த தெளிப்பு ஞானஸ்நானம் யாரும் தெளிச்சு வந்துட்டு இருப்பீங்க, அதெல்லாம் வேணாம். முழுக்க ஞானஸ்நானம் ஜீசஸ் எடுத்த மாதிரி எடுத்துக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஏன் ஞானஸ்நானம் எடுக்கல? எங்க இருக்குது அப்படின்னா, சரி இப்படி வசனம் வச்சுங்க, 4ஆம் வசனம் படிச்சுக்கிறோமா? இங்கிலீஷ் படிச்சுக்கணும். இங்கிலீஷ். The baptism of John, Jesus asked a question. The baptism of John, was it from heaven or from men? Was it from heaven or of men? Once again. The baptism of John, The baptism of John, was it from heaven or from men? was it from heaven or of men? The baptism what John was giving to others, was it from heaven or of men? மனுஷன் மூலமா அந்த ஞானஸ்நானம் வந்துச்சா இல்ல பரலோகத்துல அவன் கட்டளை பெற்று வந்தானா? ஏடா இது ஏன்னா ஏன் ஞானஸ்நானம் அவங்க எடுக்கல நான் சொல்றேனாக்கா பாருங்க. ஒரு Luke 7 chapter verse 30. Luke 7:30. Luka 30 ma 30 not 13 30. Luka 7:30. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல், யாராலே? யோவானாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டார்கள். ஞானஸ்நானம் எடுக்காதவங்க கேடு வரும். பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளி விட்டார்கள். இங்கிலீஷ். But the Pharisees and lawyers rejected the counsel of God. Rejected the counsel of God against themselves. See, they are doing against themselves. When you reject the baptism of God, you are rejecting the counsel of God against yourself. So against themselves, being not baptized of him. ஞானஸ்நானம் ரொம்ப முக்கியம். If you don't want to get baptized, you are doing something against yourself. உனக்கே கேடு உண்டாக நீ ஏதோ செய்து கொள்ளுகிற. என்னங்களா? ஞானஸ்நானம்ன்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு. என்னங்களா? கர்த்தருடைய அவர் கொடுத்த பிரதான ஒரு கட்டளைல அதுவும் ஒரு கட்டளை. ஆமென். நம்ம கட்டளை இல்ல, சர்ச்ல எந்த ஒரு கட்டளையும் இல்ல. அவர் லாஸ்ட் அப்போ சொன்னார், நீங்க ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கார் ஊழியக்காரங்க. ஆமென். நீங்க ஞானஸ்நானம் எடுத்துங்கன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கார். எஸ். ஹல்லேலூயா. ஆமென். 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 அப்ப பாரு, இவங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கறாங்களா? இல்ல. பரிசேயர்கள் எடுத்துக்கறாங்களா? இல்லை. வேணான்னு சொல்லிட்டாங்க. They rejected the baptism. படிங்க தமிழ்ல. பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல், ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். They rejected the baptism of God. Bible says actually they reject the baptism of God, but Bible says they have rejected the counsel of God, having not been baptized. Amen. தேவன் கொடுத்த ஒரு ஆலோசனையை தள்ளிவிட்டாங்க. அப்ப ஞானஸ்நானம் வேணான்னு சொன்னீங்கன்னா தேவனுடைய ஆலோசனை தள்ளுற. அதனால சீக்கிரம் ஞானஸ்நானம் எடுக்காதவங்கள நீங்க எடுக்கும்படி உங்களை பட்சமா நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ரைட். ஓகே. இங்க பாருங்க, ஞானஸ்நானம் எடுக்கல. அப்ப அவன் ஞானஸ்நானம் எடுக்காதவங்களை பார்த்து கரெக்டா கேட்கிறாரு, ஏப்பா யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தானே, பேக் டு பெவிலியன் என்ன சொல்றாரு? யோவான் ஞானஸ்நானம் கொடுத்தானே, அது தேவனிடத்துல பரலோகத்துல இருந்து வந்துச்சா இல்ல மனுஷனால வந்துச்சா? இவர் ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு என்ன திணறானுங்க பாரு.
அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கவில்லை, ஏன் ஞானஸ்நானம் எடுக்கலன்னு கேட்குவாரு. மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடினால் நம்மேல் கல் எறிவார்கள் என்று சொன்னாய். பாருங்க, மாட்டி விட்டார். அவங்க இவரை மாட்டலான்னு வந்தானுங்க, அவர் சொல்றாரு இவரு மாட்டி விட்டார். கவனிங்க, இங்கிலீஷை படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களா? And they reasoned among themselves, saying, if we say from heaven, he will say, why then did you not believe him? Why then you have not believed him? But and if we say of men, all the people will stone us, for they be persuaded that John was a prophet. They be persuaded, they knew that John was a prophet. Hallelujah. Amen. நல்லா முடிங்க. இயேசுநாதருக்கு 6 மாசம் முன்ன பிறந்தவன் தான் யோவான் ஸ்நானகன். எத்தனை மாசம்? 6 மாசம். ஜீசஸ்க்கு இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர். யோர்தான் நதி ஓரமாய் போய் அவன் ஒட்டக மயிர ஆடையா தரிச்சிருந்தான். நம்மள மாதிரி துணியெல்லாம் உள்ள ஒட்டக தோலையும் போத்திக்கிட்டு இருந்தான். அவன் எலியாவின் ஆவியை பெற்றிருந்தான் பைபிள் சொல்லு. இயேசுநாதர் சொன்னாரு, வருகிற வேண்டிய எலியா இவன் தான் அப்படின்னு சொன்னார் ஒரு இடத்துல. அல்லேலூயா. ஆமென். அவனை எல்லாம் தீர்க்கதரிசி நம்பி இருந்தாங்க. அவனை நீங்க பார்த்தா ராஜாக்கே சொல்றான், ஏய் நீ உங்க அண்ணன் ஒய்ஃப அண்ணியை வச்சுருக்கிறடா அப்படின்னு சொல்லிடுறான். அண்ணியை நீ வச்சுருக்கிற. அவன் ஹேரோது இவனை எடுத்து போய் ஜெயில பட்டான். லாஸ்ட்ல ஹேரோதுடைய பர்த்டேக்கு அந்த பொண்ணு ஹேரோதியாளுடைய மகள் அந்த அண்ணியுடைய மகள் ஒரு டான்ஸ் ஆடுது, பயங்கரமா டான்ஸ். அப்பயே ஆடியது பாரு, ஏடி நாய். அப்படியாப்பட்ட டான்ஸ்ல இவன் மயங்கிட்டு சொல்றான், நீ என்னன்னா கேளு நான் தரேன், ஆதி ராஜ்யத்தை கூட குத்துறேன்னு. அவன் தண்ணி வேற அடிச்சுக்கிறான். அவன் டான்ஸ் வர அப்படியே மயங்கிட்டான். அந்த பொண்ணு ஆடுனது. நெக்ஸ்ட் அன்னைக்கு பர்த்டே, எத்தனை கேள்வி அவன் கேட்குற போது பாதி ராஜ்யத்தோடு குத்துறேன் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு நேரம் ஓடன அவங்க அம்மா கிட்ட, என்ன கேட்டோம், யோவானுடைய தலையை வெட்டி எடுத்துன்னு வந்துருச்சு. நேரம் வந்தா எனக்கு எதுவும் ஆனா யோவானுடைய தலையை வெட்டிடணும். ஏன்னா அன்னிக்காட்சி அவதான் அந்த பொண்ணுக்கு அம்மா. அவன் பிளான் தான், என்னை மாட்டி விட்டானே அந்த பாஸ்டரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண தலையை எடுத்து சொல்றான். அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் தலையெல்லாம் வெட்ட விற்பாடு எல்லாம் பரியெல்லாம் ஆயிடுச்சு. ஆனா யோவானை இவங்க ஊர் ஜனமே ரொம்ப மதிக்கிறாங்க. ஒரு தீர்க்கதரிசி நம்பின்னு இருக்காங்க. தீர்க்கதரிசி நம்பின்னு இருக்காங்க. இப்ப இயேசுநாதர் ஜனங்க மத்தியில தான், ஏன்னா டீச் பண்ணதான் நிறைய ஜனங்க இருக்காங்க. இவர் கொஞ்சம் பேர் வந்துக்கிறாரு, ஒரு 10 பேர்கிட்ட கேட்கிறாரு, யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் பரலோகத்துல இருந்து வந்துச்சா இல்ல மனுஷனால வந்துச்சா? இப்ப இவங்க மாட்டாங்க, பரலோகத்துல இருந்து வந்துச்சு, கடவுள் தான் சொன்னாருன்னு சொன்னாக்கா நீ ஏன்னா அவனை விசுவாசிக்கல, நீ ஏன் ஞானஸ்நானம் எடுக்கலன்னு கேட்குவாரு. கேட்க மாட்டார். இல்ல மனுஷனால வந்துச்சுனாக்கா ஜனங்கள்லாம் அடிச்சிடுவாங்க. யோவானை ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நீ அவரை சும்மா அவன் தபாச்சு குத்துட்டு போயிட்டான், அவன் கடவுளால் அனுப்பப்பட்டவன் இல்லைன்றீங்க, ஜனங்களாம் கல்லுல அடிச்சுடுவாங்க. இவரு மாட்டி விட்டார். ஆமென். பாருங்க, அப்போ என்ன சொல்றாங்க, அவர்கள் தங்களுக்குள்ள யோசனை பண்ணி தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் பின்ன ஏன் அவனை விசுவாசிக்கொள்ள என்று கேட்பார். மனுஷனா உண்டாயிற்று என்று சொல்லுவோமானால் ஜனங்கள் எல்லாரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறபடியால் நம்ம என்ன அடிப்பாங்க, கல்லெறிவார்கள். என்ன பண்றாங்க பாரு என்று சொல்லி அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது என்று பிரதியுத்தரம். அது யாரால் உண்டாயிற்றோ எங்களுக்கு தெரியாது. யார்கிட்ட சொல்றாங்க? அது யாரால் உண்டாயிற்றோ தெரியாது போ அப்படின்னா இவரும் அப்படியா? அப்ப யார்கிட்ட கேக்குறீங்களா? எனக்கு தெரியாது போ அப்படின்னா. இதுதான் விஷயம். இவங்க பயந்துட்டானுங்க, என்ன சொல்றது ஒண்ணும் தெரியல. அது யாரால் உண்டாயிட்டோ எங்களுக்கு தெரியாது. அப்ப என்ன மாத்திரம் என்ன கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு தெரியாதுன்றீங்க, என்ன கேக்குறீங்களா? எனக்கும் தெரியாது போ. ஏன்னா அவங்க கேட்டாங்க, எந்த அதிகாரத்துல நீ இதை செய்கிறீங்க? நானும் சொல்ல மாட்டேன். நீ எனக்கு பதில் சொல்ல இல்லையா, நானும் சொல்ல மாட்டேன். பாருங்க, அவ்வளவு ஞானத்துல நிறைந்தவராய் அப்பன் இயேசு இருந்தார். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. அப்பொழுது இயேசு நானும் இந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன். நானும் சொல்ல மாட்டேன். நீ எனக்கு பதில் சொல்ல இல்லையா, நான் ஏன் சொன்ன? நானும் சொல்ல மாட்டேன்.
பைபிள்ல சொல்லுது இதுக்கு பின்னாடி ஜனங்க இவர் சொன்ன பதில குறிச்சு எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. சரி அது இங்க இல்ல வேற ஒன்று காட்டுறேன். படிமா இங்கிலீஷ்ல. So they answered that they did not know where it was from. We do not know whence it was from. So we don't know from where it came, whether it from heaven or from men. And Jesus said to them. And Jesus said to them. Neither will I tell you. By what authority I do these things. I do all these things. Neither will I tell you by what authority I am doing all these things. Because you didn't tell me the answer. You did not give me the proper answer. So I don't want to give the proper answer. எப்படி பாத்தியா? கேள்வி கேள்விக்கே கேள்வி. ஸோ இன்னொரு சூப்பர் ஒரு இது பார்க்கலாங்க. லூக் சாப்டர் 20 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 26 வரைக்கும். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கு அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மையுள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். தங்களை உண்மையுள்ளவர்கள் போல காண்பிக்கிற வேவுக்காரர்களை ஸ்பைஸ்களை அவரிடத்தில் அனுப்பினார்கள். இங்கிலீஷ் படிச்சோம். So they watched him and sent forth spies who pretended to be righteous that they might seize on his words in order to deliver him to the power and the authority of the governor. So they want to deliver him unto the power and authority of the governor by capturing through his words. அவர் வார்த்தையிலே பிடிக்கணும் பாருங்க. அவர் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்புக் கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே என்ன கண்டுபிடிக்கலாம் என்று. என் பேச்சிலே குற்றமா? நீ என்ன குற்றமே என் பேச்சிலே குற்றம். கொஞ்சம் பேர் புரிஞ்சிச்சு. ரைட், ஓகே ஓகே. கவனிங்க, அவர் பேச்சில குற்றம் கண்டுபிடிக்க வந்தாங்க. என்னங்க? அவருடைய பேச்சிலே குற்றம். கமான் சொல்லுங்க. அவர் பேச்சில குற்றம் கண்டுபிடிக்க. ஏன்னா ஒரு ஃபால்ட் கவர்மெண்ட்டை பத்தி தப்பா பேசுறாரா? எடுத்து போயிட்டு நம்ம கவர்மெண்ட்டை சொல்லிடலாம். எதனா ஒரு சின்ன ஃபால்ட் அவர்கிட்ட கண்டுபிடிக்கணும்னு வந்தாங்க. முக்கியமா தேசாதிபதி கவர்னர்கிட்ட மாட்டி விடணும், அதிகாரிகிட்ட மாட்டி விட்டுணும் அப்படின்னு ஜீசஸ் கிட்ட வந்தாங்க. ஓகே, நல்லா கவனிச்சுங்க. சூப்பரா இருக்கு. அவர்கள் வந்து போதகரே நீ நிதானமாய் பேசி நீ தூக்கி ஐஸ் வைக்கிறாங்க பார். அவருக்கு ஐஸ் நம்ம ஊர் பாஷா தானே ஐஸ் வைக்கிறது. நீ போதகரே நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சியமே இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். உன்னை பத்தி தெரியும், நீ ரொம்ப நல்லவர், நீ வல்லவர், நாளும் தெரிஞ்சவர். வல்லவர் நல்லவர் நாளும் தெரிந்தவர். அப்பதான் ஒரு பையன் டேய் பொண்ணு கேட்க வந்துக்கிறாங்கன்னா சொல்லக்கூடாத என்னை பத்தி நல்லவர் வல்லவர் நாளும் தெரிந்தவர். யார்கிட்ட சொல்றான்? சொல்லுது தானே என்னை பத்தி எடுத்து சொல்லிக்கணும். நல்லவர் வல்லவர் போதுமானவர். இன்னும் விட்டா இயேசு கிறிஸ்துவோட நல்லவர்னு சொல்லுப்படுது. ரைட். ஏன்னா ஐஸ் வைக்கிறாங்க. அவர் வந்து போதகரே நிதானமாய் பேசுகிறீர், நல்ல சூப்பரா உபதேசிக்கிறீர், முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்று அறிந்திருக்கிறோம். தெரியும். come on English. And they asked him saying, Teacher, we know that you say and teach rightly. We know that you say and teach us rightly. And you do not show personal favoritism. And you do not show any personal favoritism. But teach the way of God truly. ரொம்ப சத்தியமா நீ போதிக்கிறீ. அவன் மேல முகதாட்சணை இல்ல, கண்டிப்பா போதிக்கிறீ. சொல்ல வேண்டியதை சொல்றா அப்படின்ற மாதிரி இயேசு நிக்கிறார். இப்ப கேக்குறாங்க 22 ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ? அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். கவனிங்க, எல்லாம் கவனிங்க. நான் டீச் பண்ணுகிறேன், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. அப்படியா?
இன்ட்ரெஸ்டிங்கா போலியா? இயேசு கடல் மேல நடந்தார், காற்றை கடலை அதட்டினார். அவர் வந்து உன்னை தொடுகிறார் அப்படின்னா அப்படின்வீங்களா? கவனிங்க சிஸ்டர், பிரதர், தூங்குறவங்களா எல்லாம் கமான். என்ன கொஸ்டின் கேக்குறாங்க தெரியுங்களா? என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? ராயனுக்கு வரி கொடுக்கிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? ஏன் இவங்க கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்மளுக்கு எப்படி இந்தியாவில் வந்து டெல்லியில் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட், அது மாதிரி இவங்களுடைய கவர்மெண்ட் ரோம்ல இருந்துச்சு. ரோம்ல தான் சீசர் இருக்கிறார், ராயன். ஆமென். ராயன் தான் பெரிய அரசன். அவனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா? அது எப்படி கவர்மெண்ட் மாட்டி விட பாக்குறாங்க. யார? இயேசுவை. ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமா இல்லையா? சரியா தப்பா? என்னன்னா எவ்வளவு ஞானமா பேச வேண்டியது இருக்கு பாருங்க. அதே மாதிரி தான் உங்ககிட்ட அப்படியே பேசுறேன்ட்டு எலெக்ஷன்லாம் ஆச்சு, யாருக்கு ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ போட்டேன் எது எது கத்தரும் பாத்தியா? நீ வந்து இதுக்கு தான் போட்ட ரெட்டை அலிகன்னு வர, அங்க வந்து அடிப்பா வீட்டா ரெட்டை அலிகா போட்ட இதுக்கா போட்ட அப்படின்னு குமி கூடில வரலாம். அதனாலதான் எதுவும் சொல்லக்கூடாது. யாரால கேட்ட? நீ நோரால கேட்ட. எதது கத்தர்தான். ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லக்கூடாது. சிலது வந்து பர்சனலா வச்சுங்க. அதெல்லாம் வந்து சிலது யாருக்கும் சொல்லாதீங்க. ஆமென். நல்லா இருப்ப நீ அப்பதான். எஸ். எல்லாரும் சொல்றியா உன்னை பத்தி? இப்போ சொல்லுவா பைத்தியம் பிடிச்சவள. என்ன சொல்றாங்க? ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்றார். இங்கிலீஷ்ல क्वेश्चन என்ன கேக்குறாங்க? Is it lawful for us to pay taxes unto Caesar or not? Is it lawful for us to pay taxes to Caesar or not? Is it lawful to pay tax to the Caesar, to our government or not? Just give answer yes or no. சொல்லுங்க. ராயனுக்கு வரி கொடுக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரி கொடுக்கிறது நியாயமா தப்பா அப்படின்னு அந்த காலத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு எங்க இருந்துச்சு? ரோம். எங்க இருந்துச்சுங்க? ரோம்ல. அவங்க அதிகாரி பேர் என்ன? ராயன். சொல்லுங்க. ராயனுக்கு வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா? இவருக்கு கொடுக்கலாம்னா மாட்டிக்குவார், கொடுக்க கூடாதுன்னா மாட்டிக்குவார். கொடுக்க கூடாதுன்னா பாரு சொல்றாரு கொடுக்காதன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டி விட்டுறாங்க. கொடுக்கலாம்னாக்க ஒரு ப்ராப்ளம் என்ன? இவங்க யூதர்கள் அவங்கள வந்து ரோம் பிடிச்சிருக்கிறாங்க. ரோமன் கவர்மெண்ட் ரோம் கவர்மெண்ட் வரி கட்ட சொல்றாரு அப்படின்னு யூதர்கிட்ட மாட்டி விட்டுருவாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? யூதருங்க இவங்க வந்து இஸ்ரேல் நாட்டை வந்து யார் பிடிச்சிக்கிறது? ரோம் பிடிச்சிருக்கிறாங்க, இட்டாலிக்காரன். அந்த நேரத்தில் ரோம் வந்து எல்லாத்தையும் ஆண்டு கொண்டு இருக்குது. அப்ப ரோமுக்கு வரி கட்ட சொல்றாருன்ட்டு யூதர்கிட்ட மாட்டி விட்டுருவாரு, மாட்டி விட்டுவானுங்க. அதனால இவங்க தான் பித்தளை மாத்தி என்ன மாத்தி பித்தளைய மாத்திரம் ஏசன் சொன்னாலும் யூதர்கிட்ட மாட்டிக்குவார், நோன்னு சொன்னா கவர்மெண்ட் கிட்ட மாட்டிக்குவார். நாங்க ஒரு முறை நான் ஒரு இடத்துல போயிருக்கேன். நல்லா தெரிஞ்ச ஃபேமிலி. அவங்க வந்து பீமா அப்படின்னு கூப்பிட்டாரு. நான் பீமா நினைச்சேன் அவங்க பேர் பீமாவே இல்லையே, என்ன பீமாம்னா அப்படி பேசுறாங்க. குழந்தை பார்த்து நான் கேட்டேன். அவங்க போயிட்டாங்க. என்ன பீமான்னு கூப்பிட்டீங்க? அவங்க பேர் பீமால எனக்கு நல்லா தெரியுமா? என்ன இல்ல அது ஷார்ட் ஃபார்ம் பித்தளை மாத்தி. தெரியாது. பித்தளை மாத்தான் தெரியாதா? வீட்டுல போய் அப்பா அம்மா கிட்ட கேட்டு கத்துக்கணும். கவனிங்க. ஹல்லேலூயா. அப்ப ஜீசஸ் எப்படினா மாட்டி விடணும்? யூதர்கிட்ட மாட்டி விடணும். வரி கட்டுனா யூதர்கிட்ட மாட்டிக்குவாரு, வரி கட்டாதனா கவர்மெண்ட் கிட்ட மாட்டிக்குவாரு. ஆமென் ஆமென். இதனால வந்து இவங்க தண்ணீர வைக்கணும் அப்படின்ட்டு கேள்வியிலே பிடிக்கணும்னு வந்தாங்க. இப்போ என்ன எஸ் சொன்னாலும் மாட்டிக்குவாரு, நோ சொன்னாலும் மாட்டிக்குவாரு. என்ன மாதிரி ஒருத்தர் இருந்தாங்கன்னா தலை சுத்தி கீழே விழுந்துப்பாங்க. கேள்வி கேட்டு மாறன் மாதிரி இருந்தா பாஸ் மாறன் மாதிரி கேள்வி கேட்காத மணி விழுந்துப்பாரு. அவர் கேள்வி கேட்காத கேள்வி கேட்டு தலை சுத்தி விழுந்துட்டு ரைட் கவனிச்சுங்க. ஹல்லேலூயா. சதீஷ் யோ அவன் வந்தவனே விழுந்துட்டு பாரு. ஹல்லேலூயா.
சரி சரி. அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? அவன் தந்திரத்தை எஸ்னாலும் மாட்டிக்குவோம், நோனாலும் மாட்டிக்குவோம். சோ அவருடைய தந்திரத்தை நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? இங்கிலீஷ். But he perceived their craftiness. But he perceived their craftiness and said unto them, Why do you test me? Why do you tempt me or test me? எதுக்கு என்ன சோதிக்கிறீங்க? நெக்ஸ்ட் நான் கேக்குறேன் பாருங்க. ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள். வரி கட்டுற ஒரு பணத்தை காட்டுங்க அப்படினா ஒரு பணத்தை வரி கட்டுற ஒரு பணத்தை காண்பிங்க. ஒரு பணம் காட்டுங்க. பணம் வச்சிருக்கீங்களா? ஒரு காயின் காட்டுங்க. நம்ம காயின்ல எல்லாம் பாருங்க, காந்தி ஃபிகர் இருக்கும், காயின் அம்பேத்கர் ஃபிகர் இருக்கும், டாக்டர் அம்பேத்கர், திருவள்ளுவர் ஃபிகர் போட்டிருக்காங்க, மகாபலிபுரம் போட்டிருக்காங்க, எல்லாம் பாத்துக்கிறீங்களா? ஆமென். அந்த காலத்துல வந்து ஜார்ஜ் 5th ஜார்ஜ் 2nd அப்படின்னாலும் பழைய காலத்து காயின்ல நான் பாத்துக்கிறேன். ஆனா அதை மாத்தில நான் பார்த்திருக்கேன். ஆமென் 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 ஆமென். ஏடா பட்டேல், வல்லபாய் பட்டேல் அவரது போட்டிருக்காங்க. இன்னும் நீங்க ரவீந்திரநாத் டாகூர்து பிக்சர் போட்டிருக்காங்க. எல்லாம் நீங்க போட்டு நிறைய இருக்குது. ஆமென் ஆமென். சரி, அப்போ இவர் சொல்றாரு, ஒரு பணத்தை எனக்கு காண்பீங்கள் என்றார். இதில் இருக்கிற சொரூபமும் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ஒரு காயின் பார்த்து கேட்கிறாரு, ஒரு காயின் கொடுங்க, நிறைய கொடுத்தாங்க. நான் இதுல யாரோ ஒரு பிக்சர் இருக்குது, யாரோ ஒரு சுரூபம் இருக்குது, அது யாருடைய சுரூபம், அது மேல இருக்க பேர் யாருதுன்னு கேட்கிறார். யார் கேட்டது? இயேசு கேட்டார். ஜீசஸே ஒரு காயினை கேட்டு பார்த்துட்டு என்னன்றாரு, இதுல ஒரு உருவம் இருக்குது, அந்த உருவம் யாருடையது, அது மேல இருக்க மேல எடுத்து யாருடைய கேட்டார். அதற்கு அவர்கள் ஒரு பணத்தை எனக்கு காண்பீங்கள், ஒரு பணத்தை எனக்கு காண்பீங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். யாருடையது? ராயனுடையது. இங்கிலீஷ். Show me a denarius. Show me a penny or denarius. Whose image and inscription does it have? Whose image and inscription does it have? They answered and said, Caesar's. அவங்க என்ன சொன்னாங்க பதில், இது யாருடைய பிக்சர்னு கேட்டாரு. அவங்க ராயனுடையது. நான் யாருடையது? ராயனுடையது. கமா ராயனுடையது என்றாங்க. யார்தான்? ராயனுடையது. அப்ப அது பேர் யாருது? ராயனுடையது. அதுல இருக்கிற உருவம் யாருது? ராயனுடையது. நான் பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு அவர் அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும், ராயனுடைய கவர்மெண்ட்டுக்கு சேர வேண்டியதை கவர்மெண்ட்டுக்கும், தேவனுடையதை தேவனுடைய வீட்டுக்கு வர வேண்டியதை தேவனுடைய வீட்டுக்கு நீ கொடுங்க என்றார். நிறைய பணத்துல ரெண்டா முடிச்சுட்டார். நீங்க தசம பாகத்தை கூட சொல்றார் கர்த்தர். ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயன் கொடு. டாக்ஸ் கட்டு, கிறிஸ்டியன்ஸ் டாக்ஸ் கட்டுங்க. கவர்மெண்ட்டுக்கு நம்மள மாதிரி கவர்மெண்ட்டுக்கு ஜெபம் பண்றோம் யாருமே இல்ல. ஆமென். பிரைம் மினிஸ்டருக்கா ஜெபம் பண்றோம், சீஃப் மினிஸ்டருக்கா ஜெபம் பண்றோம், நல்ல ஆட்சி வரணும்னு நம்ம ஜெபம் பண்றோம். ஆமென். கொரோனா போகணும்னு ஜெபம் பண்றோம். அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்கன்னா என்னன்னு தெரியாது. நம்ம கடவுள் கிட்ட கவர்மெண்ட் நல்ல. சோ கிறிஸ்டியன்ஸ் வந்து அப்படிதான் இருக்கணும். கவர்மெண்ட் ஒரு ஆதரிக்க என்ன சொல்றாரு, ராயன் கொடுக்க வேண்டிய ராயன் கொடுப்பா, தேவன் கொடுக்க வேண்டியதா தேவன். ஒரே காசு, அது ராயனுக்கு போகணும், சர்ச்சுக்கு வரணும், தேவனுக்கு. ஆமென் ஆமென். சோ ராயனுக்கு என்ன பண்ணாரு? அதற்கு அவர் அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும், தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். இங்கிலீஷ். And he said unto them, Render therefore unto Caesar the things that are Caesar's. That's the things which are Caesar's. And to God the things that are God's. And unto God the things that are God's. Render therefore unto Caesar the things that are Caesar's, and unto God the things that which belongs to God. இப்ப பாருங்க வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் பிடிக்க கூடாமல். யாரை நீ கண்டுபிடிக்க? ஜனங்களுக்கு முன்பாக குற்றம் இவரை கண்டுபிடிக்க, பேச்சில குற்றம் கண்டுபிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாக இருந்தார்கள். என்னடா இது இப்படி சொல்லிட்டாரு, நம்ம இதுல மாட்டிக்குவாருன்னு இவ்வளோ இந்த கொஸ்டினே நம்ம எத்தனோ வருஷமா கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சோம். ஆனா ஒரே நிமிஷத்துல இவர் ஆன்சர் சொல்லிட்டாரு. ஆமென் ஆமென் ஆமென். இவங்க ரூம் புக் பண்ணிட்டு ரூம் போட்டு யோசித்தாங்களாம். டெய்லி யோசித்தாங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம் அவரை மாட்டி ஒண்ணுன்னு. சும்மா ஒரே ஒரு நிமிஷத்துல பதில் சொல்லிட்டார். ஏன்னா அவர் மேல இருக்கிற ஞானத்தின் ஆவியானவர், அவர் மேல இருக்கிறவர் ஞானத்தின்
நெக்ஸ்ட் விபச்சாரக்கார ஸ்திரீ இது கூட நான் பேசலான்னு வந்தேன். 2 தான் பேசுறேன். ஆக்சுவலி 3 இது வரும். விபச்சாரக்கார ஸ்திரீ நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கூட இவளை கல் அடிக்கலாமா மாணவன் எவ்வளோ ஈஸியா முடிச்சுட்டா. ஆமே எனக்கு பாருங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னாக்கா இயேசுநாதர் மேல இருந்த அதே ஞானத்தின் ஆவியானவர் தான் உன் மேல என் மேல அதே ஆவியானவர். நீங்க ஜீசஸ் சொன்னாரு உங்களை யாருன்னா பெரிய பெரிய அதிகாரிகள் முன்பாக நீங்க பேசும்போது என்னத்தை பேசுவோம் எது பேசுவோம் யோசிக்காதீங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவனும் உங்களுக்கு முன்பாக நிற்க கூடாத அளவுக்கு ஞானத்தையும் அறிவையும் வல்லமையும் ஆற்றலையும் சக்தியும் பலத்தையும் ஆவியானவர் தருவார். ஆவியானவர் தருவார். ஏங்க ஒரு ஆவியானவரே உராபா லபராமா மாமாக்கா ஊராக்கா ரிமி 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 இதே தான் ரிமி ரிமி ரபரபா அப்படியே கத்திங்கிற ஆவியானவர். உனக்கு வாழ்க்கையில இருக்க எல்லா போராட்டத்துக்கும் விடுதலை தருகிற ஆவியானவர் உனக்கு ஞானத்தை தருவார். ஆவி ஆவி வல்லமை ரொம்ப பெரியது. ஞானத்துல நிறைந்து. அதனால ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறதுக்கு உனக்கு ஆவியானவருடைய உதவி வேண்டும். இயேசுநாதர் மேல இருந்து அதே ஆவியானவர் யாரும் அவர்கிட்ட பேச்சுல அவர்கிட்ட எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. உன்னை மாட்டி உடனே பேசுவாங்க. மாட்டி உடனே உங்ககிட்ட கேள்வி கேட்குவாங்க. யாருக்கு எப்படி பதில் சொல்லணும் அவசரப்பட்டு ஏதோ பேசுறாரு. நிதானமா பேசுங்க. நமக்கு என்னன்னாக்கா அவன் கேள்வி கேட்டு நமக்கு கோவம் டென்ஷன் அப்படியே லபலபாலமா நம்ம கத்துருவோம். நோ இயேசுநாதர் எவ்வளவு நிதானமா பதில் சொல்றாரு. நீ என்ன கேள்வி கேட்டீங்க நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்டவனுக்கு ஒரு கேள்வி கேட்டேன். நீ என் கேள்விக்கு நீ பதில் சொன்ன நான் உன் கேள்விக்கு பதில் சொல்றேன். இல்ல உன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன்னா நானும் சொல்ல மாட்டேன். போ. கொஞ்சம் பேர் வந்து அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப ஈஸியா தப்பிச்சிடுவாங்க. நீ இதை பத்தி என்ன நினைக்கிறோம் ரொம்ப சிம்பிளா சொல்ல நோ கமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே பண்ண. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஏன் பேச்சு கொடுத்து மாட்டிக்கிறது நோ கமெண்ட்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்களும் சொல்லாம பத்து வீட்டுக்காரு சரி ஏங்க ஏன்னா இப்படி இருக்க நோ கமெண்ட் அப்படின்னு போயினே. ஆனா நீ வந்து போறது இல்ல நீ பிச்சு பிச்சா அவங்க ஒண்ணு பேசுறதுக்குள்ள நீ வந்து அப்படியே பிச்சுக்கிறா. நியாயமா? பிச்சு பிச்சா நோ கமெண்ட். ஹல்லேலூயா. எனக்கு சில இடத்துல நீ பேசாத இருந்தா நீ ஞானின்னு பைபிள்ல சொல்லு. உன் ப்ராப்ளம் பண்ணா பேசிதான் ஆகணும் இல்லைன்னு நான் சொல்ல. சில இடத்துல நீ பேசக்கூடாது. நீ பேசாத இருந்தாவே ஞானி. இயேசுநாதரை பார்த்து பிலாத்து கேட்குவான் நீ பேச மாட்டீரா? உன்னை ரிலீஸ் பண்ண எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் அறிய அதிகாரம் உண்டு. அவர் அமைதியா இருந்தார். ஒரே இடத்துல பேசினார். அங்கிருந்து எனக்கு உனக்கு கொடுக்கப்பட விட்டா என்ன ஒன்றும் பண்ண முடியாது. பைபிள் மோஸ்ட் ஆஃப் டைம் he kept silence. இதை வந்து நீங்க நானும் தெரிஞ்சு ரொம்ப அதிகமா வந்து என்னங்க கடவுளோட பேசுங்க. மனுஷனோட பேசுறது ரொம்ப பேசுனீங்கன்னாக்கா உங்க வீக்னஸ் எல்லாம் வெளியே வந்துடும். பைபிள் சொல்றது அதிகம் பேச்சினால பாவம் கூட வெளிப்படும். ரொம்ப ரொம்ப மிகுதியான சம்பாஷணம் ரொம்ப அதிகமா ஜோகாஷனே பாவம் வெளியே வந்துடும். அதனால ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது. ரொம்ப பேசுறது அவர்கிட்ட பேசு. மனுஷர்கிட்ட ஒரு லிமிட் இருக்கு. ஓவரா அப்படியே ஜோக் அடிச்சு அப்படியே பேசினாக்கா மெய்யாவே அதிகமான பேச்சுல பாவம் வெளிப்படும். என்ன கத்தரங்க இதெல்லாம் ஆவியானவர் உடைய வார்த்தைங்க. எனக்கு சரி இன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு அளவுக்கு நான் ரொம்ப டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இயேசுநாதர் மேல இருந்து அதே ஞானத்தின் ஆவியானவர் உன் மேல இருக்கிறார். ஞானமா பேசுங்க. எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தப்பிச்சுக்குவீங்க. கர்த்தர் உங்களை பிரச்சனையில மாட்டி விட அவர் விரும்பல, எல்லாவற்றிலும் காப்பாற்றத்தான் விரும்புகிறார். மெய்யாகவே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வாரம் முழுதும் உங்களை நடத்துவார். ஞானத்தின் ஆவியா இருந்து, புத்தியின் ஆவியா இருந்து, கிருபையின் ஆவியா இருந்து, பலத்தின் ஆவியா இருந்து உங்களை காத்து நடத்துவாராக.